இந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையில பல்வேறு படிப்பினைகளும் பாடங்களும் நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்தை எல்லாம் வென்று அவர்கள் இந்த மார்க்கம்தான் தேவை, இந்த மார்க்கத்திற்காக வாழ வேண்டும், அல்லாஹுக்காக வேண்டி வாழ வேண்டும் வாழ்க்கை இருக்குவார்கள். சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய 17வது வயதிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் சமூகத்துல ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்தார். ஏதாவது இஸ்லாத்தை விட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்துருவோம், வேண்டாம் இந்த கொள்கை, எனக்கு என் தாய் தான் தேவை, தாயினுடைய பாசம்தான் தேவை என்று என்றைக்காவது விலகி சென்றாரா என்று சொன்னால், இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய விஷயத்திலே உங்களுடைய எவ்வளவு பெரிய நேசத்துக்குரிய தாய் தந்தை உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் போராட்டம் செய்தாலும் தாய் பாசமா இஸ்லாமா, தாயா இஸ்லாமா என்று வருகின்ற பொழுது 10 சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் எண்ணி எண்ணி இவர்கள் எல்லாம் சுவனத்துக்குரியவர் என்று சொன்னார். என்னுடைய செல்வத்தில் 3/2 பங்கை அல்லாஹ்வுக்காக நான் தர்மம் செய்து விடவா என்று கேட்கிறார். சாதே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் எல்லாம் நீ செய்யக்கூடிய எல்லா நல்ல காரியங்களுக்கும் அல்லாஹ் உனக்கு கூலி தந்து கொண்டே இருப்பான். இதுவரை அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி ஒரு வார்த்தையை யாருக்கும் சொன்னதில்லை. என்னை பாதுகாப்பதற்கு என்னுடைய சமூகத்திலே ஒரு மனிதர் இருக்க வேண்டுமே என்று கேட்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி இந்த பக்கம், இந்த பக்கத்துல ஹலீஃபா சொர்க்கத்துக்குரியவர் அலி, இவங்களுக்குள்ள போரா, இவர்களுக்கு பத்தியில பிரச்சனையா? இவர்கள் மரணித்தார்களே, இவருடைய அந்த ஜனாசாவல கஃன் இடுகின்ற போது கஃனுடைய துணி இருக்குல்ல, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وبعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரட்ட அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும், ஸலவாத்தும் ஸலாமும் முத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரின் மீது, அன்னவருடைய குடும்பத்தவர்கள் தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நபித்தோழர்களில் ஒரு சிறந்த நபித்தோழராக விளங்கி வாழ்ந்து மரணித்த ஒரு நபித்தோழர் தான் சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த சஅத் பின் அபீ வக்காஸ் அல்லாஹ் தன்னுடைய வரலாறு தான் இன்றைய ஜும்மா உரையாக வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹுடைய மார்க்கமாகிய இஸ்லாம், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பல்வேறு தொல்லைகளுக்கும் இன்னல்களுக்கும் மத்தியில அந்த மார்க்கத்தை ஏற்று அந்த மார்க்கத்திற்காக இந்த உலகத்தில் இரத்தம் சிந்தி எல்லா இழப்புகளையும் இழந்து அல்லாஹுடைய மார்க்கம்தான் எங்களுக்கு தேவை என்று வாழ்ந்த மரணித்த சஹாபாக்கள் தான் நபித்தோழர்கள் தான் சஹாபாக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையில பல்வேறு படிப்பினைகளும் பாடங்களும் நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், சஹாபாக்களில சில சஹாபாக்களுடைய வரலாறை படித்தோம் என்று சொன்னால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்கு எந்த விதமான தடையும் இருக்காது. காரணம், அவர்களுடைய தந்தை, அவருடைய தாய், உறவினர்கள் இப்படி எல்லோருமே இஸ்லாத்தை ஏற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்களுக்கு இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய விஷயத்தில் எந்த போராட்டமோ பிரச்சனைகளோ இல்லாமல் இலகுவாக ஏற்ற சஹாபாக்களும் உண்டு. அதே நேரத்தில் குடும்ப உறவுகளிலே, அது இரத்த உறவாக இருந்தாலும் சரி, தூரத்து உறவுகளாக இருந்தாலும் சரி, அந்த உறவுகளிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத காஃபிர்களாக வாழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, உறவுகள் இருக்கிறாங்கன்னா, அந்த உறவிலேருந்து ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்
அந்த குடும்பத்திலேருந்து ஒருவர் இஸ்லாத்துக்கு வருகிறார் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தை எல்லாம் வென்று அவர்கள் இந்த மார்க்கம்தான் தேவை, இந்த மார்க்கத்திற்காக வாழ வேண்டும், அல்லாஹுக்காக வேண்டி வாழ வேண்டும் வாழ்க்கை இருக்கு பாருங்க. அது ஒரு பெரிய ஒரு சிறந்த வாழ்க்கையாகத்தான் நம்ம பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் தான் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாறை நம்ம பார்க்கிறோம். இந்த சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் தங்களுடைய 17வது வயதிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். சிறு வயதிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை புரிந்து இந்த மார்க்கத்திற்காக பல்வேறு தியாகங்களை செய்யக்கூடியவர்களாக மாறினார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மக்காவுடைய வாழ்க்கையிலிருந்து சஹாபாக்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்கின்ற போது இந்த சாதும் சென்றிருக்கிறார். அந்த மதீனாவிலே போய் அல்லாஹுடைய தூதர் ஒரு மக்காவாசி ஒரு மதீனாவாசி, ஒரு மக்கத்துக்காரர் ஒரு மதீனத்துக்காரர் 2 பேரையும் நண்பர்களாக தோழர்களாக ஆக்கிவிட்டாங்க. அந்த அடிப்படையில இந்த சாதுக்கு இவருடைய பெயரே கொண்ட ஒரு சாத் இப்னு முஆத், இவர் ஒரு சாது அவர் ஒரு சாத், 2 சாதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சகோதரர்களாக இங்கே நியமித்தார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். இந்த சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த வரலாறு இருக்குதே, ஒரு சாமானிய ஒரு வரலாறு அல்ல, சாதாரண ஒரு வரலாறு அல்ல. இந்த வரலாறுக்கு பின்னால் பல்வேறு படிப்பினைகளும் பாடங்களும் இருந்து கொண்டிருக்கிறது. சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சமூகத்துல ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்தார். தாய் பிள்ளை என்று சொல்லுவோமே, அதே போல அம்மா பிள்ளையாக வளர்ந்தவர். நம்ம அம்மா மேல ரொம்ப பாசத்தோடு வளர்ந்த ஒரு மனிதர் இந்த சாது. இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற உடனே இவருடைய கொள்கையிலிருந்து இவரை மாற்றிவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி தாய் பல்வேறு போராட்டங்களை சந்தித்தார்கள். எப்படியாவது என்னுடைய மகனை இந்த கொள்கையிலிருந்து என்ன செய்யணும், நம்ம நீக்கிடணும், கொள்கையிலிருந்து வெளியே கொண்டு வந்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு முயற்சிகளை செய்தார்கள். அதுல ஒரு முயற்சி தான் சொன்னார்கள், லா அகுலு வலா அஷ்ரபு ஹத்தா அமூத். சாதே, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டாய், நம்முடைய மார்க்கத்தை விட்டு நம்முடைய கொள்கையை விட்டு நீ மாறிவிட்டாய், எனவே நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னால் இனிமேல் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன், இதே நிலையில் நான் மரணித்து விடுவேன் என்று உண்ணாவித போராட்டத்தை இருந்து கொண்டு மகனிடத்திலே பெரிய பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறார். எப்படியாவது இந்த சூழ்நிலையை பார்த்து என்னுடைய மகன் திரும்பி வந்து விடுவான், இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்து விடுவான், இந்த கொள்கை பிடிக்கவில்லை என்று வந்து விடுவான் என்றெல்லாம் யோசித்து பல்வேறு போராட்டங்களை சந்திக்கிறாங்க. இது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, பல நாட்களாக இந்த போராட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இஸ்லாத்தை விட்டு வரவில்லை என்று சொன்னால், இந்த கொள்கையை விடவில்லை என்று சொன்னால் நான் ஒருபோதும் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன் என்று ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படியே நாட்கள் சென்று கொண்டே இருக்கிறது. ஆனாலும் இந்த மகனுடைய உள்ளத்தில் தாயினுடைய இந்த போராட்டம் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதா? ஏதாவது இஸ்லாத்தை விட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்துருவோம், வேண்டாம் இந்த கொள்கை, எனக்கு என் தாய் தான் தேவை, தாயினுடைய பாசம்தான் தேவை என்று என்னைக்காவது விலகி சென்றாரா என்று சொன்னால் இல்லை. அந்த தாய் போராட்டத்தை சந்திக்க சந்திக்க சாத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஈமான் அதிகப்படுகிறதே தவிர, வலுப்பெறுகிறதே தவிர அதிலிருந்து அவர் குறையவில்லை. அந்த நேரத்தில் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, யா உம்மா தஅலமீனி வல்லாஹி லவ் கானத் லக மிஅத் நஃப்ஸின் ஃபഖரஜத் நஃப்ஸன் வ நஃப்ஸன் மா தரக்து ஃபி தீனி ஹாதா லிஷைஇன் ஃபஇன் ஷிஅதி ஃபகுலி ஃபஇன் ஷிஅதி லா தாகுல். தாயிட்ட சொன்னாங்க, என் அருமை தாயே விளங்கிக் கொள்ளுங்கள், நீங்கள் என்ன போராட்டத்தை செய்தாலும் என்ன மாதிரியான பிரச்சனை பண்ணாலும் நான் இந்த மார்க்கத்தை விட மாட்டேன். எந்த அளவுக்கு என்றால், இறைவன் உங்களுக்கு 100 உயிர்களை தந்து அந்த உயிர் ஒவ்வொன்றாக போய் 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 திரும்ப திரும்ப வந்தாலும் அப்படி நீங்க என்னிடத்துல போராட்டம் பண்ணினாலும் நான் இந்த மார்க்கத்தை விட மாட்டேன் என்று இந்த மார்க்கத்திற்காக தங்களுடைய தாயினுடைய பாசத்தை எடுத்தறிந்து விட்டு தூக்கி வீசிட்டு உறுதியாக இந்த மார்க்கத்துல இருக்கிறார்கள் அப்படிங்கிற வரலாறை பார்க்கிறோம். அப்போதான் நல்லா ஒரு வசனத்தை இருக்கிறான், சூரத்துல் லுக்மானுடைய 15வது வசனம், வயின் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்முன். நபியே, உங்களுக்கு அறிவில்லாத ஒன்றில் உங்களுடைய பெற்றோர்களை கவனிக்க வேண்டும், நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், எல்லா போதனைகளையும் அல்லாஹ் சொன்னாலும் இந்த தாய் உங்களுக்கு உங்களுடைய விஷயத்திலே அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய இருக்கக்கூடிய உங்களுக்கு அறிவில்லாத ஒன்றை கொண்டு அவர்கள் ஏவினால், உங்களுக்கு கட்டளையிட்டால் ஃபலா துதீஹுமா, அது தாயா இருக்கட்டும் தந்தையா இருக்கட்டும், அவர்களுக்கு ஒருபோதும் கட்டுப்படாதீர்கள். வசாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, அதே நேரத்திலே உலகத்திலே உங்களுடைய தந்தையை தாயோ நீங்கள் எப்படி கவனிக்க வேண்டும்ங்கிற போதனை உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது.
எப்படி அவங்களிடத்தில் பாசமாக இருக்க வேண்டும்ங்கிற போதனை எல்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். அதே நேரத்தில் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய விஷயத்துல உங்களுடைய எவ்வளவு பெரிய நேசத்துக்குரிய தாய் தந்தை உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் போராட்டம் செய்தாலும் அவர்களுக்கு கட்டுப்படாதே என்ற ஒரு வசனத்தை அல்லாஹ் சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாறுல இறக்கிறான்ங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால், அப்போ ஈமான்ல எவ்வளவு உறுதியோடு இருந்திருக்கிறாங்க. தாய் பாசமா இஸ்லாமா, தாயா இஸ்லாமா என்று வருகின்ற பொழுது என்னுடைய தாய் எனக்கு தேவையில்லை, அல்லாஹுடைய அன்பும் நேசம் தான் எனக்கு வேண்டும் என்று இந்த சாத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போராட்டத்தில் வென்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற வரலாறை பார்க்கிறோம். இப்படி எல்லாம் அவர்கள் வாழ்க்கையில பல்வேறு கஷ்டங்களை எல்லாம் உறவுகள் மூலமாக சொந்தம் மூலமாக இப்படி எல்லாத்தையும் அவர்கள் கஷ்டப்பட்ட காரணத்தினால்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சொன்னார்கள், அபூபக்கர் ஃபில் ஜன்னா, ஓ உமர் ஃபில் ஜன்னா, ஓ உஸ்மான் ஃபில் ஜன்னா, ஓ அலியின் ஃபில் ஜன்னா, ஓ தல்ஹா ஃபில் ஜன்னா, ஓ ஜுபைர் ஃபில் ஜன்னா, ஓ அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ஃபில் ஜன்னா, ஓ சஅத் ஃபில் ஜன்னா, ஓ சயீத் ஃபில் ஜன்னா, ஓ அபூ உபைதா இப்னு அல் ஜர்ராஹ் ஃபில் ஜன்னா என்று 10 சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் எண்ணி எண்ணி இவர்கள் எல்லாம் சுவனத்துக்குரியவர் என்று சொன்னார். இந்த சஹாபியை சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த ஒரு கூட்டத்திலே அந்த அஷரத்துல் முபஷ்ஷரா என்று சொல்லக்கூடிய 10 சஹாபாக்களுக்கு நற்செய்தி சொல்லப்பட்ட அந்த சஹாபி இவரும் ஒருவராக இடம்பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அவ ஈமான்ல எவ்வளவு வலிமையாக இருந்திருக்கிறாங்க, எத்தனை போராட்டத்துக்கு மத்தியில் இந்த ஈமானை வென்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈமானிலும் தெளிவாக உறுதியோடு இருந்தார்கள். அதே போல நல்ல காரியங்கள் செய்வதிலே தர்மம் செய்வதிலே இவர்கள் சிறந்து விளங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜத்துல் விதாவுடைய அந்த நேரத்தில் மக்காவுக்கு வர்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். வருகின்ற போது இந்த சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மக்காவுக்கு வந்துட்டாங்க. மக்காவிலிருந்து தான் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பயணம் போனாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் போறாங்கிறதுனால பல சஹாபாக்கள் வந்தாங்க. அதுல சில சஹாபாக்கள் மக்காவிலே தங்கக்கூடிய சூழ்நிலை வந்துட்டு திரும்ப மதீனாவுக்கு போக முடியாத சூழல் அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது. அப்ப அந்த மதீனா மக்காவுக்கு வருகின்ற பொழுது நோய் ஏற்பட்டு விட்டது. அந்த நோயில மாட்டிக்கிட்டாங்க. அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவரை போய் சந்திக்கிறாங்க. சாதை போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி போறாங்க. வரக்கூடிய நேரத்துல சாத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் பலகபி மினல் வஜ்இ மா தரா, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க பாக்குறீங்க நான் நோயில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேன், சிரமப்பட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத பாக்குறீங்க. வான தூமாலின் வலா எரிசுனி இல்லா இப்னத்துன் லி வாஹிதா, அல்லாஹ்வுடைய தூதரே அல்லாஹ் எனக்கு செல்வத்தை தந்திருக்கிறான், நிறைய வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறான். அதே நேரத்துல இந்த செல்வத்தை குடும்பத்துல அடையக்கூடிய ஒருவர் என்று சொன்னால் என்னுடைய மகளை தவிர யாரும் இல்லை, என்னுடைய வாரிசுகள்ல மகளை தவிர யாரும் இல்லை, நான் இப்ப செல்வமுடையவனாக இருக்கிறேன். எனவே என்னுடைய செல்வத்தில் 2/3 பங்கை அல்லாஹ்வுக்காக நான் தர்மம் செய்து விடவா என்று கேட்கிறாங்க. அப்ப சொர்க்கத்துக்குரியவர்னா அந்த சொர்க்கத்துக்குரிய காரியம் இருக்கணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சும்மையா சொல்லியிருப்பாங்க இவர் சொர்க்கத்துக்குரியவர்னு? ஒவ்வொரு செயல்களும் நேசத்துக்குரிய இறைவனுக்கு விருப்பத்துக்குரியதாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்ப 2/3 பங்கு என்னுடைய நான் செல்வத்தை அல்லாஹ்வுக்காக கொடுக்கவா அப்படிங்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் முடியாது அப்படின்ட்டாங்க. அடுத்து கேட்கிறாங்க, அப்ப அத்தஸத்தகு பி ஷத்ரிஹி, அப்ப ரசூலுல்லாஹ் 3/2 போது குறைச்சு சொல்றேன்னு நினைக்கிறாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பாதியை கொடுத்துறவா அப்படிங்கிறாங்க. அதுக்கும் முடியாது அப்படின்னாங்க. அடுத்து சொல்றாங்க சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அஸ்ஸுலுசு 1/3 அல்லாஹ்வுடைய தூதரே நான் அல்லாஹ்வுடைய வழியில தர்மம் செய்வா அப்படிங்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் நேரத்தை தான் சொன்னாங்க, வஸ்ஸுலுசு கஸீர் இன்னக இன்ததர துர்ரியதக அக்னியா கைரும் மின் அன் ததரஹும் ஆலத்தன் யதகஃபஃபூன அன்னாஸ். சாதே இந்த 3/2 கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் தடுத்துட்டாங்க, முடியாதுன்ட்டாங்க. பாதின்னாங்க, அதற்கு முடியாது. அப்ப 1/3 பகுதியாவது கொடுக்கலாமா அப்படிங்கும் போது தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சாதே 1/3 அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்வதும் அதிகம்தான். காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய வாரிசுகளை நீங்க அவர்களை மக்களிடத்துல கையேந்துபவர்களாக விட்டுட்டு போறது அதை விட அவர்கள் கண்டு ஏதாவது விட்டுட்டு போறது சிறந்தது. என்னுடைய வாரிசுகள் யாரிடத்திலேயாவது உனக்கு பிறகு கையேந்தக்கூடிய நிலைக்கு, அவர்கள் பொருளாதார விஷயத்துல தள்ளப்பட்டக்கூடிய நிலைக்கு அவர்களை நீ விட்டு விட்டு சென்று விடாதே என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதுக்கு சொல்றாங்க. இந்த நேரத்துல சொன்னாங்க, சாதே வலஸ்த பினாஃபிகின்
நஃபகதன் தப்தகி பிஹா வஜ்ஹல்லாஹ் இல்லா ஆஜரக்கல்லாஹ் பிஹா ஹத்தா லுக்மத தஜஅல்ஹா ஃபீ இம்ராத்திக. சாதே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் எல்லாம் நீ செய்யக்கூடிய எல்லா நல்ல காரியங்களுக்கும் அல்லாஹ் உனக்கு கூலி தந்து கொண்டே இருப்பான். எதுவரை? உன்னுடைய மனைவியினுடைய வாயில் ஒரு கவளம் உணவு நீ ஆசையோடு பாசத்தோடு ஊட்டினாலும் அதற்கும் உனக்கு அல்லாஹ்விடத்துல கூலி உண்டு அப்படின்னு நினைச்சாங்க, சொல்றாங்க. சொன்ன உடனே சாதர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் உஹல்லிஃபு பாத அஸ்ஹாபி, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போய் மீண்டும் மக்காவிலே வந்து மாட்டிக்கொண்டார் சூழ்நிலையா. கேட்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் என்னுடைய தோழர்களுக்கு பின்னாடி இங்கே தள்ளப்பட்டு விடுவானோ, என்னுடைய வாழ்க்கை மக்காவிலே முடிந்து விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் அப்படின்னு சொல்லுகின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீ அல்லாஹ்வுக்காக நீ செய்யக்கூடிய எல்லா நல்ல காரியத்திற்கும் உனக்கு கூலி உண்டு, நிச்சயமாக அல்லாஹ் உன்னுடைய அந்தஸ்தையும் எல்லாத்தையும் உயர்த்துவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு ஒரு துஆவையும் அந்த நேரத்தில் செய்தார்கள். அல்லாஹும்ம அமதி லி அஸ்ஹாபி ஹிஜ்ரத்தஹும் வலா தருத்தஹும் அலா ஆகாபி. இறைவா, என்னுடைய தோழர்கள் இருக்கின்றார்களே சஹாபாக்கள், அவர்களுக்குடைய அந்த ஹிஜ்ரத்தை முழுமையாக நிறைவேற்றி வைப்பாயா. ஏன்னா ஹிஜ்ரத் ஒரு பெரிய சிறப்பு. வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு ஹிஜ்ரத் கிடைச்சதுன்னா எல்லா பாவங்களும் மன்னிக்கிறோம், முடிஞ்சு போச்சு. ஹிஜ்ரத்தை செய்து விட்டான் என்று சொன்னால் அதற்கு முன்னாடி அவன் எத்தனை காரியங்களை கொடூரங்களை செய்தாலும் அல்லாஹ் அதை மன்னித்து விடுகிறான். அப்ப ஹிஜ்ரத் சாதாரண ஒரு விஷயம் அல்ல. ஆனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்தில் செய்தார்கள், என்னுடைய சஹாபாக்களுக்கு ஹிஜ்ரத்தை நீ நிறைவேற்றி வைப்பாயாக. அவர்களை எந்த ஜாஹிலியா காலத்தில் இருந்தார்களோ ஷிர்க்ல, அதே நிலைக்கு அவர்களை மீண்டும் கொண்டு திருப்பி விடாதே என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே துஆ செய்தார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். அதேபோல் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சாதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவாசி முஹாஜிர். இந்த முஹாஜிராக இருக்கக்கூடிய சாது மதீனாவில் போய் எல்லா மதீனத்து மக்களையும் நேசிக்கக்கூடியவராக இருந்தார். அது ஒரு நேரத்தில் அவருடைய மகன் கேட்கிறாரு, ஆமீர் கேட்கிறாரு, தந்தையே, இந்த அன்சாரிங்கள்ட்ட நீங்க ரொம்ப பாசம் காட்டுறீங்களே, ஏன்னா ஊரு மக்காவாசி முஹாஜிர், மதீனாவுக்கு வந்தவர் தான். ஆனால் வந்த இடத்திலும் அந்த மக்களிடத்துல அன்பாக பாசமாக நல்ல பழகி சந்தோஷமாக இருக்கிறார். அப்ப கேட்கிறார் மகன் தந்தை இடத்துல, ஏன் நீங்க ஊரு விட்டு நம்ம ஊர் வந்திருக்கிறோம், புதிதான ஒரு மக்களை பார்க்கணும், இந்த மக்கள்கிட்ட இங்க இவ்வளவு அன்போடையும் பாசத்தோடையும் இருக்கின்றீர்களே அப்படிங்கும் போது மகன் தந்தை மகன்கிட்ட கேட்கிறாரு, ஹல் தஜிது ஃபீ நஃப்ஸிக மின் தாலிக ஷையா, நான் இந்த மாதிரியாக அன்சாரிகளிடத்தில் அதிகமான அன்பும் பாசமும் காட்டுகின்றேனே, இதை பற்றி உன்னுடைய மனசுல ஏதாவது நீ நினைக்கின்றாயா, அது தவறா நினைக்கிறாயா அப்படிங்கும் போது அவர் சொல்றாரு, மகன் சொல்றாரு, தந்தையே, நான் அதை தவறா பார்க்கல, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. உங்க சொந்த ஊரு, நீங்க வளர்ந்த ஊரு, அங்கே பிறந்த ஊரு, அந்த மக்கள்கிட்ட நீங்க அன்பும் பாசமும் காட்டுறதுங்கிறது வேற. ஏன்னா அங்கே இருந்தோம், நம்ம ஒரு நாடு விட்டு ஒரு நாடு வந்திருக்கிறோம், இந்த மக்கள்கிட்டையும் இவ்வளவு அன்பும் பாசமும் நீங்க காட்டுறீங்களே, அதை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் அப்படிங்கும் போது சாதர் அல்லாஹ் சொல்றாங்க, அல் அன்சாரு லா யுஹிப்புஹும் இல்லா முஃமினுன் வலா யபகுதுஹும் இல்லா முனாஃபிக். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த அன்சாரி மதீனத்து வாசிகளை, மதீனாவுடைய சஹாபாக்களை ஒருவன் நேசிக்கிறான் என்று சொன்னால் அவன் உண்மையான மூமினாக இருக்க வேண்டும். உண்மையான மூமின் தான் இந்த அன்சாரிகளை நேசிப்பான். இந்த அன்சாரிகளை ஒருத்தன் வெறுக்கிறான் என்று சொன்னால் முனாஃபிக்கை தவிர எவனும் இவர்களை வெறுக்க மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. அந்த காரணத்திற்காக நான் இந்த மதீனத்து வாசிகளை, அன்சாரிகளை நான் நேசிக்கிறேன் என்று சாதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அப்ப அந்த செய்திகள் எல்லாம் எந்த அளவுக்கு உள்வாங்கி இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த செய்திகளை உள்வாங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கணும். அது மாத்திரமல்ல அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு மத்தியில இஸ்லாத்தை ஏற்று தாயா மகனா வரும்போது தாயை தூங்கி இருந்து விட்டு அல்லாஹ்வுக்காக மார்க்கத்தை ஏற்று செல்வ செழிப்போடு வாழ்ந்து அந்த செல்வத்தையும் அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்யணுங்கிற ஒரு நிலைக்கும் தள்ளப்பட்டு எப்படி வாழ்கிறார் என்று சொன்னால், இந்த உலகம் வேண்டாம், இந்த உலகத்துல நம்ம சாமானியமாக வாழ்வோம், இந்த வாழ்க்கை பெரிய வாழ்க்கை அல்ல அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்படுறார். ஒரு துறவித்தனத்தை மேற்கொள்வதற்கும் தயாராகிவிட்டார். புகாரில ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். இதே சாதர் ரலியல்லாஹு தஆலா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, ரத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா உஸ்மான் இப்னு மதுஊன் அதபத்துல வலவ் அதின லஹு லஹ்தஸைனா. உஸ்மான் இப்னு மதுஊன் மிக சிறந்த ஒரு சஹாபி. அந்த சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலக வாழ்க்கையே எங்களுக்கு வேண்டாம், உலகத்தை துறந்து வாழ்கிறோம், துறவியாக வாழ்கிறோம், அதனால நாங்கள் ஆண்மை நீக்கம் செய்துக்கிட்டோமான்னு கேட்கிறாங்க. அதான பிரச்சனை. உலகத்தை நம்ம வாழணும்னா ஆசை பாசம் இதெல்லாம் இருக்குது, அதனால தானே எல்லாத்துக்கும் போட்டி போடுறோம், அதனால இந்த உலகத்தை நேசிக்கிறோம்.
அதுவே எங்களுக்கு வேண்டாம். ஆண் நீக்கம் செய்து கொண்டு துறவிகளை போல இந்த உலகத்துல நாங்க வாழ்றோம் அல்லாஹ்வுடைய தூதரே, அதற்கு அனுமதி உண்டான்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க முடியாதுன்னு. எல்லா சோதனைகளோடத்தும் இந்த உலகத்துல வாழ வேண்டுமே தவிர எதுவுமே இல்லாமல் எல்லா சன்னியாசிகளை போல வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்ல ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை. அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அதை தடுத்து விட்டார்களே, அதனால்தான் நானும் ஆண்மை நீக்கம் செய்யாமல் இருக்கிறேன். இல்லை என்றால் அந்த உஸ்மான் இப்னு மதுஊனுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எதற்கு அனுமதி கொடுத்தால் நானும் என்னுடைய ஆண்மையை நீக்கிக் கொண்டு ஆசம் பாசம் இல்லாமல் எல்லாத்தையும் ஒதுக்கிவிட்டு மறுமைக்காக இந்த உலகத்திலே வாழ்ந்திருப்பேன் என்று சாதர் ரலியல்லாஹு தஆலா அவர் சொல்றாங்கன்னா, அப்ப இந்த உலகத்தை எப்படி அவர்கள் புரிஞ்சிருக்கிறாங்க? காசு இருக்குது, செல்வம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, சொர்க்கத்துக்குன்ற ரசூலுல்லாஹ் சர்டிபிகேட்டும் கொடுத்துட்டாங்க அந்த உலகத்துல. இதை விட என்னங்க வேணும்? அப்படி இருந்தும் இந்த மார்க்கத்தை விடாமல் பின்பற்றிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தது மாத்திரம் அதுல 17 வயசுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை கண்ணும் காதுமாக பாதுகாத்திருக்கிறார். இது சாதர் ரலியல்லாஹு அன்ஹு. உஹது களத்துல பார்க்கிறோம், முஸ்லிம் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உஹது களத்தை நமக்கு தெரியும், பத்ர் வெற்றி, உஹது தோல்வி. உஹது களத்துல நிற்கின்ற போது அத்தனை சஹாபாக்களும் சிதறி ஓடிட்டாங்க. 2 பேர் தான், ரைட் சைட்ல லெப்ட் சைட்ல 2 சஹாபாக்கள் தான் நிக்கிறாங்க. அங்கே எதிரிகள் இந்த முகம்மது தனியாக மாட்டிக்கொண்டார், இன்னைக்கு பழி தீர்த்து விட வேண்டுதான், அவரை முடிச்சுன்னு கதையை முடிச்சுன்னு தீவிரமா என்ன செய்யறாங்க, திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரை எதிரிகள் நெருங்கி விட்டார்கள். ஒரு முஷ்ரிக்கு நெருப்பை போல போர் செய்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட நெருங்கி வருகிறார். பார்த்தா ரசூலுல்லாஹ் பக்கத்துல இந்த சாத் இப்னு அபி வக்காஸ் மாத்திரம் தான் நிற்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி ஒரு வார்த்தையை யாருக்கும் சொன்னதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நேரத்துல கடுமையாக மாட்டிக்கொண்டு சிக்கலிலே மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த களத்தினுடைய சூழ்நிலைகளை பார்த்துவிட்டு சாதை பார்க்கிறார். இந்த சாது என்ன செய்யறார், அம்பு வச்சிருக்கிறார். அம்புல கை தேர்ந்தவர், எவ்வளவு தூரத்துல இருந்து எவனே அட்டாக் பண்ணுவார், அந்த மாதிரியான ஒரு பெரிய வீரர். சாதை பார்த்து சொல்றார், இருமி ஃபிதாக்க அபி உம்மி, சாதே இதோ பார் எதிரி கடுமையாக போரிட்டனவன் நெருங்கி கொண்டிருக்கிறான், உன்னுடைய அம்பை எடுத்து அவனை வீசுங்க அப்படிங்கிறான். என்னுடைய தாயின் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வார்த்தை யாருக்கும் சொன்னதில்லை, எவருக்கும் சொன்னதில்லை. சாதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்னுடைய தாயும் தந்தையும் உனக்கு அர்ப்பணமாகட்டும் எரிங்கள் என்று சொன்ன உடனே சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூழ்நிலை புரிந்து கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு சின்ன ஆபத்து வந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த மோசமான இக்கட்டான அந்த களத்தில் கூட தன்னுடைய அம்பை எடுக்கிறாங்க. அந்த அம்பை எடுத்து சரியான அந்த வில்லில் சரியாக மாட்டுவதற்கு கூட அவருக்கு நேரம் இல்லை, போதிய அவகாசம் இல்லை. எடுத்த எடுப்புல எரிஞ்சு எதிரியாக புயலை போல அந்த எதிரியை அந்த எதிரியை வீழ்த்தி அவன் எப்படி ஆனான்னா, அவனுடைய ஆடைகள் எல்லாம் வீழ்த்தப்பட்டதனால் அந்த போர்க்களத்தில் ஊகதில விலகி விட்டது. அதை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடவாய் பற்கள் தெரியக்கூடிய அளவுக்கு சிரித்தார்கள் அப்படிங்கிற செய்தியை முஸ்லிம்ல பார்க்கிறோம். அப்ப எல்லா மனிதர்களும் போர்ல போன சிதறி ஓடினாலும் கூட இந்த மனிதருக்கு எது ஆயிடக்கூடாது, இந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு எந்த ஆபத்தும் நெருங்கிவிடக்கூடாதுங்கிறதுல தெல்ல தெளிவாக நின்று தனி ஒரு ஆளாக நின்று அல்லாஹ்வுடைய தூதரை காப்பாற்றி இருக்கிறார்கள் உஹது களத்துல அப்படிங்கிற செய்தியை பார்க்க. அப்படியானால் அல்லாஹ்வுடைய நேசமும் அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசமும் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல் அன்புக்குரிய சகோதரர்ல, இந்த சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த அல்லாஹ்வுடைய தூதரை போர்க்களத்தில் மாத்திரமல்ல சாதாரணமாக இருக்கின்ற போது கூட அவரை பாதுகாக்கக்கூடியவராக இருந்தார். புகாரில ஒரு ஹதீஸை பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் அப்பதான் மதீனாவுக்கு வந்திருக்கிறார். மக்காவிலையும் உயிருக்கு ஆபத்து, அதனாலதான் மதீனாவுக்கு வந்தாங்க. மதீனாவுக்கு வந்த ஆரம்ப கட்டத்திலும் பல பிரச்சனைகள் இருந்தது. எப்ப வேணாலும் உயிருக்கு என்ன செய்யுது, ஆபத்து வரலாங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு வந்த உடனே சொல்றாங்க, என்னை பாதுகாப்பதற்கு என்னுடைய சமூகத்திலே ஒரு மனிதர் இருக்க வேண்டுமே என்று கேட்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி செக்யூரிட்டிலாம் கிடையாது அல்லாஹ்வுடைய தூதருக்கு. எப்போ யார் வேணாலும் என்ன செய்யலாம், போய் நெருங்க முடியும், எந்த மாதிரியான ஆபத்துகளையும் கொடுக்க முடியும். அப்ப கேட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, என்னுடைய சமூகத்தில் லைத ரஜுலன் சாலிஹன் மின் அஸ்ஹாபி யஹ்ருஸ்னி லைலா, ஏன்னா பகல்ல பிரச்சனை இல்லை, ஆபத்துகள் வராது. இரவு நேரத்தில் எந்த ஆபத்து வரும், இரவு நேரத்தில் என்னை பாதுகாப்பதற்கு என்னுடைய தோழர்கள் ஒருவர் இருக்க வேண்டுமே என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போய் தூங்க போயிட்டாங்க. இரவு நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு சலசலப்பு கேட்கிறது, சத்தம் கேட்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சுக்கிட்டாங்க, ஏதோ எதிரிகள் வந்துட்டாங்க போல,
எவனோ நம்ம வீட்டுக்கு வந்துட்டான் போல அப்படின்னு கேட்கும்போது மன்ஹாதா, யார் வெளியே அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. உடனே சாதுல்லா தால சொல்றாங்க, ஆனா சாது இப்னு அபி வக்காஸ், அல்லாஹ்வுடைய தூதரே நான் சாது அபி வக்காஸ் வந்திருக்கேன் அப்படின்னு. அப்புறம் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மா ஜாபிக்க, அவர்கிட்ட சொல்லல, பொதுவாக ஒரு செய்தி தான் கேட்டாங்க, ஏன் வந்த இந்த நேரத்தில் இந்த நேரத்துல நடு இரவுல ஏன் இங்கே வந்தாய் அப்படி கேட்கும்போது அவர் சொல்றாரு, இந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய உயிரின் மீது எனக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. மதீனால புதுசா வந்திருக்கிறாங்க, எதிரிகள் எந்த நேரத்தில் வந்து அட்டாக் பண்ணலாம், உயிருக்கு எந்த மாதிரியான சூழ்நிலையும் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற பயம் வந்தது அல்லாஹ்வுடைய தூதரே. அதனால்தான் என்னுடைய ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு உங்களுடைய வீட்டில வாசல்ல நான் பாதுகாக்கக்கூடிய அந்த வேலையை செய்ய வேண்டும், பாதுகாப்பு பணியை செய்ய வேண்டும், அதுக்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதரை வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கினான், வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ். அந்த வசனம் இதுவரை இறங்கல. வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ், மனித கரங்கள் உம்மை எதுவுமே தீண்ட முடியாது, அல்லாஹ் பாதுகாப்பான். அதனால்தான் ரசூலுல்லாஹ் கொல்ல முடியல, உமரை கொல்லது போல, வேற சஹாபாக்களை கொண்டதை போல அல்லாஹ்வுடைய தூதரை நெருங்க முடியாத காரணம் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. அப்ப இந்த வசனம் இறங்கின வரதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே நிம்மதியாக உறங்கினார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர், அது மாத்திரமல்ல, இந்த ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு திறமையான ஒரு சஹாபியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் சஹாபாக்களுடைய வரலாறுல பல்வேறு முக்கிய பொறுப்புகளிலும் இருக்கிறாங்க, பங்கு வைத்திருக்கிறாங்க. நமக்கு தெரியும், வரலாற்றுல ஒரு குழப்பமான வரலாறு ஜமல் போர் என்று சொல்வார்கள். ஆயிஷா அம்மாவுக்கும் அலி ரலியல்லாஹு மத்தியில் நடைபெற்ற ஒரு போர். யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் மனைவி இந்த பக்கத்துல யாரு? அல்லாஹ்வுடைய தூதருடைய மருமகன், உறவுக்காரர், ரெண்டு பேருக்கு ஏற்பட்ட போர். ஒரு மோசமான தவறுதலான ஒரு புரிதலினால் ஏற்பட்ட போர். பல சஹாபாக்கள் அதுல மாட்டிக்கிட்டாங்க, பல சஹாபாக்கள் அதுல இருந்து விலகி இருந்தாங்க. நாங்க இது தலையிட மாட்டோம், இது ஒரு குழப்பம், இந்த குழப்பத்தில் நாங்கள் மாட்டிக்கொள்ள மாட்டோம் என்று தெளிவாக நின்றார்கள். அப்படி விலகி நின்ற ஒரு நபித்தோழரில் இந்த ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நான் வரமாட்டேன்ட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி இந்த பக்கம், இந்த பக்கத்துல ஹலீஃபா சொர்க்கத்துக்குரியவர் அலி, இவங்களுக்குள்ள போரா, இவர்களுக்கு பத்தியில பிரச்சனையா, நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன், யாருக்கும் நான் ஆதரவு தெரிவிக்க மாட்டேன் என்று விலகி நின்றார் அப்படிங்கிற வரலாறையும் பார்க்கிறோம். என்று சொன்னால் எந்த அளவுக்கு புத்தியசாலித்தனமாக நடந்து இருக்கிறார் அப்படிங்கிறதை பார்க்கிறோம். அதே போல இவருக்கு வந்த பதவிகள், பல பதவிகள். அதுல ஒண்ணு முக்கியமானது, உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாறு. கொல்லப்பட்டார்கள், கொல்லப்பட்டு அப்படியே கிடக்குறாங்க, பாடியா கிடக்குறாங்க, உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, நான் என்ன செய்யறேன், இறங்க போறேன், மௌத்து வந்துடும், இந்த என்னுடைய மரணத்துக்கு பிறகு இந்த சமூகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், இந்த சமூகத்தை வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால், நான் ஒரு 6 நபர் கொண்ட ஒரு கமிட்டியை நான் ஃபார்ம் பண்ணிட்டு போறேன், 6 நபர் கொண்ட ஒரு குழுவை அமைத்து விட்டு செல்கிறேன், அவருடைய மேற்பார்வையில் அவருடைய ஆலோசனையில் ஒரு ஆட்சி தலைவரை நீங்கள் ஹலீஃபாவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு செய்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதையும் செய்தார், புத்திசாலித்தனமாக செய்தார். ஏன்னா இல்லைன்னா ஒரு பெரிய சமூகத்தில் ஒரு குழப்பம் ஏற்பட்டு, அந்த 6 நபர்களை பேர் சொல்லி கைகாட்டி சொன்னார்களே, அதுல ஒரு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு. நான் மூத்தாயிட்டேன்னா அடுத்த ஆட்சியாளராக நீங்கள் தேர்ந்தெடுப்பது இன்னென்ன ஆட்சி, இன்னென்ன நபித்தோழர்கள், இன்னென்ன மனிதர்கள், இவர்களுடைய வழிகாட்டத்தின் அடிப்படையில் தான் அந்த ஆட்சி தலைவர் உருவாக வேண்டும், அவர்தான் ஆட்சி தலைவராக வர வேண்டும் என்று இந்த ஸஅத் அந்த 6 பேர்ல ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் நியமித்து விட்டு சென்றார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு சிறப்புக்குரிய மனிதராக ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். இப்படி பல்வேறு செய்திகள் இந்த ஸஅத் ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாறுல இருக்கிறது. படிப்பனையான செய்திகள், ஈமானுக்கு வலு சேர்க்கக்கூடிய செய்திகள், இஸ்லாத்துல தியாகம் செய்த செய்திகள் எல்லாம் இதுல இருக்கிறது. அதையும் நாம் என்ன செய்யுங்க, படிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கடைசியாக இவருடைய வரலாறு, மதீனாவிலே என்ன செய்யுங்க, மௌத்தாகிறாங்க. மதீனாவில் மௌத்தாகிறாங்க. அந்த நேரத்தில் இவர்களுக்கு மதீனாவில் மர்வான் இப்னு ஹக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆட்சியாளர், அவர்கள் தான் அன்னைக்கு அங்கே ஆட்சி தலைவராக இருக்கிறாங்க. அவர்கள் தான் தொலை வைக்கிறாங்க. தொலை வச்சு பக்கி, இன்னைக்கு இருக்கக்கூடிய பக்கி அந்த கபரிஸ்தான், அங்கே தான் கொண்டு அடக்கம் செய்கிறாங்க. இவங்களெல்லாம் என்ன செய்கிறாங்க, தொழுக வச்சு, பள்ளியில தொழுக வச்சு மௌத்தான பிறகு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதரவி வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஜனாசா வச்சு கொண்டு வைக்கிறாங்க.
அன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்களும் இவருடைய ஜனாசாவுக்காண்டி தொழுதாங்க. அத்தனை மனைவிமார்களும் இந்த சாத் ரலியல்லாஹு தஆலாவுடைய மரணத்திற்காக வேண்டி தொழுதார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இவர்கள் மரணித்தார்களே, இவருடைய அந்த ஜனாசாவில் கஃன் இடுகின்ற போது கஃனுடைய துணி இருக்குல்ல, அந்த துணியை கூட அவருக்காக வேண்டி தான் வாங்கின துணி இல்லை, புதுசா வாங்கின துணி இல்லை, எந்த துணியை பயன்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரிலே பயன்படுத்தினார்களே அந்த துணி, அந்த பத்ரில் கலந்து கொண்டு அணிந்த துணி இருக்கிறதே, அந்த துணியைத்தான் எனக்கு நீங்க என்ன செய்யணும் இந்த நேரத்தில். அது ஒரு பெரிய வரலாறு. இப்ப அலுமா ஷேத்தும் கத கஃபர்து லக்கும், பத்ரில் கலந்து கொண்ட அத்தனை சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? உங்களை எல்லாத்தையும் மன்னிச்சுட்டேன், விரும்பியதை செய்துக்கோங்க. இது மாதிரி எங்கேயும் சொல்லப்படல, எந்த போருக்கும் சொல்லப்படலை. உங்க எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டேன், இறைவனுக்காக நீங்க என்ன செய்றீங்க, இந்த போர்க்களத்தை சந்திக்க வந்தீர்கள், நீங்கள் விரும்பியதை செய்து கொள்ளுங்கள் என்று அந்த பத்ருவாசிகளுக்கு அல்லாஹ் சுப செய்தி சொன்னானே, பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டான் என்று சொன்னானே, அந்த பத்ரு களத்திலே அணிந்த அந்த ஆடை இருக்கு பாருங்க, அந்த ஆடையை கொண்டு என்னுடைய கஃனை என்ன செய்யுங்க, என்னுடைய ஜனாசாவை கஃனிடுங்கள் என்று சொல்லி அதனிலே கஃனிட்டார்கள் அப்படிங்கிற செய்தி நம்ம பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப இந்த மாதிரியான பல்வேறு நல்ல வரலாறுகள், தியாகம் செய்திருக்கக்கூடிய வரலாறுகள் சாத் இப்னு அபீ வக்காஸ் அவருடைய வரலாறுல படிக்கிறோம். எனவே அதை படித்து உணரக்கூடிய நல்ல வரலாறு நம் அனைவரும் இல்லாமல் அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இப்போ இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்துல வாழக்கூடிய நாம சஹாபாக்களுடைய வரலாறுகளை ஏன் படிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, அந்த வரலாறுகள் நமக்கு உண்மையிலேயே தியாக உணர்வுகளையும் இந்த மார்க்கத்திற்காக வேண்டிய இறைவனுக்காக இந்த உலகத்தை நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை என்ன செய்யுங்க ஏற்படுத்தும். ஏதோ சஹாபாக்கள் வாழ்ந்தாங்க சென்றாங்கன்னு அப்படி இல்லை. அந்த சஹாபாக்கள் அல்லாஹுடைய பொருத்தத்தை வாழக்கூடிய அளவுக்கு, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு, அந்த பொருத்தத்தோடு இந்த உலகத்தில் வாழக்கூடிய அளவுக்கு வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்ப அந்த வரலாறுகளை ஏன் படிக்கிறோம்? சஹாபாக்களுடைய பெயர்களை என்ன செய்யறோம், பிள்ளைகளுக்கு வைக்கிறோம். பிள்ளைகளுக்கு என்ன செய்யறோம், சஹாபியுடைய பேரை வைக்கணும் அப்படின்னு வைக்கிறோம். ஆனா உண்மையிலேயே அந்த சஹாபியினுடைய வரலாறை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்ப சஹாபாக்களுடைய அந்த தியாகம் இருக்கு பாருங்க, சாமானிய ஒரு தியாகம் அல்ல. அந்த தியாகத்தை யாராலும் அடைய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதராக சொன்னாங்களா இல்லையா, நீங்கள் உஹது மலை அளவுக்கு நீங்க கொண்டு கொட்டினாலும் சரிதான் அல்லாஹ்வுக்காக வேண்டி. அந்த சஹாபாக்கள் ஒவ்வொரு கை கொடுத்தாங்க, என்னோடு வாழ்ந்த அந்த நபித்தோழர்கள், அந்த ஒரு கைக்கோ 2 கை அல்ல, ஒரு கைக்கு கூட நீங்க என்ன செய்ய நிகராக ஆக மாட்டீங்க. நீங்கள் உஹது மலை அளவுக்கு கொடுத்தாலும் அவங்க ஒரு கை அளவுக்கு ஒரு பேரிச்சம்பழத்தையோ ஒரு கோதுமையோ எதையோ கொண்டு கொடுத்தாங்கன்னு வைங்களேன், அதுக்கு நிகராகவே நீங்க ஆக மாட்டீங்க அப்படின்னு ரசூல் அடிச்சிடாங்க சொல்லிட்டாங்க. எனவே அப்ப அந்த சஹாபாக்களுடைய வரலாறு எல்லாம் நம்ம அடிக்கடி படிக்கின்ற பொழுது இந்த உலகத்துல எத்தனையோ கஷ்டங்கள், பிரச்சனைகள், சோதனைகள், இதையெல்லாம் நம்ம தாங்க வாழ்றோம்னு சொன்னா, அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை பொறுத்தவரையில அதை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா, அந்த உலகத்தை நாம் அடையக்கூடிய பிரச்சனைகள் ஒரு சாமானிய பிரச்சனைகள், எப்படி ஒரு பிரச்சனைகள் அல்ல. அதை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அந்த தியாகத்தோடு தான் அந்த சஹாபாக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே அந்த சஹாபாக்களுடைய வரலாறை படிப்போம், அவர்களை நேசிப்போம். அந்த உத்தம நபித்தோழரோடு மறுமையிலே சுவனத்தில் இருக்கக்கூடிய வாக்கியத்தை நம் அனைவருக்கும் இல்லாமல் அல்லாஹ் தந்தல்வானாக.